ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பீஃப் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை கிராம்பு சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்ப வதங்க தேவையில்லை, அதாவது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். ரொம்ப வதங்கணுண்டு தேவை கிடையாது. வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கறி குழம்புக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே நமக்கு போதுமானது. இப்போ இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கரியானத்துக்கு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்தாலே நல்லா இருக்கும், அதனால நான் 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா கனியிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். அப்போதான் நமக்கு கரெக்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா தக்காளி கனிஞ்சு வந்துருச்சு. இதுல 1 ஸ்பூனு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்டும் நல்லா இருக்கும். அதாவது குழம்பு வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிட்டு தளன்னு பார்க்கவும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். அதனால நான் இன்னைக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பீஃபை இதில் சேர்த்துடலாம். பீஃபு கறியும் கொஞ்சம் எலும்புமா இருக்கணும், அதாவது நெஞ்சு எலும்பும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா குழம்புக்கு நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த கறி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கறி குழம்புக்கு நம்ம அதாவது வதக்கும் போதே கொத்தமல்லி இலை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம கறி குழம்புக்கு மட்டும் வதக்கும் போதே கொத்தமல்லி இலை போட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அதாவது கறி மூழ்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தா போதும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைத்து விசில் போட்டுருவோம். இது ஒரு 5 விசில் விட்டா போதும், கரெக்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் வேகலை அப்படின்னா மறுபடியும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக
முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி நமக்கு ரெடியா இருக்கு. குக்கர் விசில் விட்டாச்சு. ஓபன் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே சூப்பரா தளத்தலன்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. வாசமும் சூப்பராவே இருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொதிக்க விடுவோம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கணும். கறி நமக்கு வெந்து கரெக்டா வந்திருக்கு. ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் சிம்ல வைப்போம். அப்போதான் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கரெக்டா விடும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் தளத்துலண்டு வரும். அதுக்காக தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் சிம்லே வச்சிடுவோம். லாஸ்டா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நமக்கு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்புறம் நம்மளோட இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம்.